பிளாக் லெவலில் பவர்ஃபுல்லான ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்ணை மூடிட்டு ஒரு 3-4 ஸ்குவாடை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஒரு ஸ்குவாடெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னதான் அந்த டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்குவாட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு டீமோட கேப்டன்ஸாக தான் இருப்பாங்க. அப்படி பிளாக் லெவர்ஸில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 பவர்ஃபுல் கேப்டன்ஸை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது கோல்டன் டான்ஸோட கேப்டன் வில்லியம் தான். வில்லியம் யூஸ் பண்றது வேர்ல்ட் ட்ரீ மேஜிக்கை தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. இந்த ஒரு வேர்ல்ட் ட்ரீ மேஜிக்கை யூஸ் பண்றது மூலமா அந்த மரம் எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அதை சுத்தி இருக்கிற ஆப்போனன்ட் எல்லாரோட மானவியும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம இது அவங்களுக்கு எதிராகவே யூஸ் பண்றது ஒரு பவர் தான் நம்ம வில்லியம் கிட்ட இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கிரிம்சன் லைன்ஸோட கேப்டனான மெரிலியோனா வெர்மிலியம் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து வேற யாருமே இல்ல, கிரிம்சன் லைன்ஸோட கேப்டனா இருந்த வெர்மிலியோனோட அக்கா தான் இவங்க. சோ பிளாக் லெவல்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான உமன்னா அது கண்டிப்பா இவங்க தான். இவங்களோட மேஜிக்ன்றது இவங்களும் ஃபயர் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபயர் மேஜிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டா ஈ ஆஃப் த மிட்நைட் சன்னோட தேர்ட் ஐல இருக்கிற 3 பேருமே இவங்க ஒத்தால நின்று சண்டை போற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உமன் தான் இவங்க. கடைசியா பார்க்க போது ஆப்வியஸ்லி எல்லாருமே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க, டார்க் மேஜிக்கோட பீஸ்ட் பிளாக் புல்ஸோட கேப்டன் யாமி தான் இருக்கிறாரு. இவரோட மேஜிக்கை பத்தி சொல்லணும்னா டார்க் மேஜிக் தான் நம்ம யாமி யூஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேனும் இவர் தான். இவரோட டார்க் மேஜிக்கை பத்தி சொல்லணும்னா இவர் ஒத்தாலாவே போயிட்டு மொத்த ஐ ஆஃப் த மிட்நைட் சன்னையுமே க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஆளு தான் இவரு. அது மட்டும் இல்லாம டீமன்ஸ் கூட ஒத்தால நின்று சண்டை போடுற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் இவர் பிளாக் லெவல்ல இருந்திருப்பாரு. சோ இவங்க 3 பேர்ல உங்களோட ஃபேவரட் யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.